ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்கப்பா? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். தட்டைப்பயிறு குழம்பும் சவ் சவ் பொரியலும் பண்ண போகிறோம். தட்டைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு இதில் 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பயிரை வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ வறுத்துக்கலாம். சில ஊருங்களில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் காராமணின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பச்சை காராமணியில் இது நல்லா காஞ்ச காராமணி தான். பாருங்கள், இதுதான் தட்டைப்பயிறு, இல்லைன்னா காராமணி. உங்களுக்கு இதில் எந்த பேர் தெரியுமோ அந்த பேர் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் ஊர் சைடெல்லாம் இதை நாங்கள் தட்டைப்பயிறுன்னு தான் சொல்லுவோம். வறுத்துட்டு நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, முதல் நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் குழம்பு பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்து வேக வச்சுட்டு நம்ம குழம்பும் பண்ணலாம். வறுத்து வேக வச்சு குழம்பு பண்ணோம்னா அந்த தட்டைப்பயிறு வந்து குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பயிரை நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுக்கிறது எப்படின்னா நல்லா மணம் வரும். அதே போல் இந்த தட்டைப்பயிறு வந்து நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக வர மாதிரி வரும். பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தட்டைப்பயிரோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே இருந்த கலரை விட டார்க் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்தாச்சு. இதை கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கர்லாம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம அடுப்பில் இப்போ இந்த பேன்லேயே நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டால் போதும். அதே போல் அதிக நேரம் நம்ம குலைவாக வேக வச்சோம்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. எந்த பயிருனாலுமே ஒரு கரெக்டான பக்குவத்தில் வெந்திருந்தால் மட்டும்தான் அந்த குழம்பு ருசியாக இருக்கும். இல்லை அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னா அந்த குழம்பு வந்து ஒரு மாதிரி கொழப்பாக ஆகிட்டு ஒரு மாதிரி நைன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை கழுவிட்டு நம்ம வேக வச்சுட்டு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெந்து அந்த தண்ணி வற்றும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம காய் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா அக்கா வந்து தட்டைப்பயிரை குக்கரில் வைக்காமல் ஊறவும் வைக்கலை, குக்கர்லேயும் வைக்கலை, இப்படி வேகும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் வெந்துடும். நம்ம வறுத்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்டேயே இது வேகிறதுக்கு ஆகும். அதுங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு வர்றதுக்கு அது வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் டைம். நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா ஒரே விசில் இல்லைன்னா 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் தட்டைப்பயிர். அதனால் ஒரு விசில் விடுங்க, இல்லைன்னா 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தாளித்து வேக வைக்கிறப்பையும் நம்ம வேக வைப்போம் பார்த்திங்களா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப குலைவாகவும் வேகக்கூடாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா. அதனால் இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே வேக வச்சு குழம்பு செய்வேன். அதே போல் உப்பும் பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டுட்டேன். உப்பு போட்டாலும் வேகாது அப்படின்னு நினைப்பீங்க. உப்பு போட்டாலுமே கண்டிப்பாக வெந்துடும். நான் இதே மெத்தடில் தான் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்லேயுமே எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் பாட்டியவங்களும் சரி இந்த மாதிரி தான் குழம்பு பண்ணுவாங்க. அந்த மெத்தட் வச்சு தான் நானும் தட்டைப்பயிர் குழம்புலாம் நான் செய்கிறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து கத்திரிக்காய் போடலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு போட்டு தான் குழம்பு பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பெரிய வெங்காயம் குழம்புக்கு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 2லேருந்து 3 கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் கருவாடு கூட சேர்த்து போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நெத்திலி கருவாடு, அப்புறம் வாழைக்கருவாடு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கரைஞ்சி போயிடும். அதனால் முடிஞ்ச வரை நெத்திலி கருவாடு, அப்புறம் சூட கருவாடுன்னு ஒரு கருவாடு சொல்லுவாங்க தேனி சைடில், அந்த கருவாடு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ரொம்ப கம்மியான பொருள் தான் நம்ம தட்டைப்பயிர் குழம்புக்கு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் தட்டைப்பயிர் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற குழம்பை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னே சொல்லலாம். இப்போ தட்டைப்பயிர் வெந்துருச்சா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது இல்லையா, ஒரு 3/4 பக்குவத்துக்கு நம்ம வெந்துட்டால் போதும். இனி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கான காயமும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த விதை இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கும். அதை எடுத்துருங்க. இந்த நம்ம மாங்காய்க்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துடணும். அதை சேர்த்து போடக்கூடாது.
விதையெல்லாம் எடுத்துட்டு கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துட்டு தோலை சீவிக்கலாம். இப்போ இதில் கழுவி எடுத்தாச்சு. இப்போ தோலை சீவிக்கோங்க. மேலாப்பில் இருக்க தோலை சீவிக்கோங்க. இந்த மாதிரி பீலர் வச்சு சீவுங்க, இல்லைன்னா கத்தி வச்சு கூட லைட்டாக அந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொரியலுக்கு வந்து எவ்வளோ சைஸ் பெருசாக வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணுனாலும் எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வெட்டிக்கிறேன். ரொம்ப பொடியாகவும் வெட்டாமல் பாருங்கள், இந்த சைஸில் வெட்டி எடுக்கிறேன். இந்த காய் வந்து பொரியலுக்கு மட்டும் இல்லை, கூட்டும் செய்யலாம், சாம்பாரில் போடலாம். அப்புறம் இந்த தட்டைப்பயிறு குழம்பு செய்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட உருளைக்கிழங்குக்கு பதில் இந்த காய் கூட போடலாம். அதே போல் இந்த சௌச்சவ் மட்டும் தனியாக வச்சு காரக்குழம்பு பண்ணலாம். அது கூட கருவாடு போட்டு பண்ணலாம். இப்படி நிறைய வெரைட்டி இந்த சௌச்சவில் பண்ணலாம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வெந்திரிச்சுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த காய் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது, சாப்பிட்றதுக்கு வாங்க மாட்டாங்க. இது ஒரு மாதிரி தண்ணி விட்டு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம கட் பண்ணுறப்ப மட்டும் அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. அடுத்து இன்னொரு டைம்லலாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் கருவாட்டு குழம்பு செஞ்சு காட்டுறேன், கூட்டெல்லாம் செஞ்சு காட்டுறேன். இந்த பொரியல்லையே நிறைய வெரைட்டியெல்லாம் பண்ணலாம். பாசிப்பருப்பு இது கூட போட்டு செய்யலாம், கடலைப்பருப்பு இது கூட போட்டு பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம். நான் ஏன் இந்த தட்டைப்பயிறு கூட இது போடலைன்னா, நம்ம இது பொரியலையும் பண்ணிடுறோம், அப்புறம் அதுலேயும் போட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அப்படின்றதுக்காக தான் அது கூட போடாமல் நான் உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய் கூட நீங்கள் தட்டைப்பயிறு குழம்பு கூட சேர்த்துக்கலாம். வெறும் தட்டைப்பயிறு போட்டு மட்டும் கூட நீங்கள் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு பொரியலுக்கு தேவையான காய் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்துருவோம் தட்டைப்பயிறு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. 10 நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள். அதுக்குள்ளேயுமே நம்ம வெங்காயம் அந்த காய் வெட்டுறதுக்குள்ளேயே பயரும் நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் தான் இருக்குது, அந்தளவுக்கு வற்றி வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா கலர் மாதிரி நல்லா பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 5-6 பூண்டு பல்லையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி, உருளைக்கிழங்கு, ஒரே உருளைக்கிழங்கு தான், தோலோடு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் சீவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, இதை வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3, மிளகாத்தூள் 1 1/2. இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இது மட்டும்தான் நம்ம போட போகிற மசால். இப்போ இதை வதக்கிடலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே சேர்த்துக்கிட்டால் போதும். லைட்டாக அதை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு வேக வச்ச தட்டைப்பயிரை அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம வந்து முன்னாடி வந்து பயிர் வேக வச்சாலே உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் தக்காளி வதக்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. 10 நிமிஷத்துக்கு குழம்பு வேகட்டும். இப்போ வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம சாதம் வச்சுக்கலாம்.
இதில் 1.5 படி அரிசி போட்டேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 தேவையான உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சாதம் வச்சாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாதம் வந்து வடித்து சாப்பிடுங்க, அது வந்து ஹெல்தி இல்லைன்னு. அது உண்மைதான்ப்பா, நீங்கள் அக்கறையாக சொல்கிறது எனக்கும் புரியுது. ஆனால் வடித்து சாதம் பண்ணோம்னா நம்ம வீட்டில் நம்ம பாப்பா தம்பி மாமா யாருக்குமே வடித்த சாதம் வந்து பிடிக்கிறதில்ல. அந்த சாதம் செஞ்சுட்டாலே அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம பட்னியாகவே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்காமல் ஒன்று செஞ்சு வைக்கிறத விட குக்கரில் செஞ்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குக்கர்லேயே செய்கிறேன். அதனால தான், மற்றபடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. எனக்கும் தெரியும் நம்ம வடித்து சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது. நீங்கள் அக்கறையில் சொல்கிறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் வேஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவாங்களே அப்படின்றதுக்காக தான் நான் செய்கிறேன் குக்கரில். உங்களுக்கு வடித்து சாப்பாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் நான் அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் இன்னொரு டைம் ஒரு வீடியோவில். இப்போ 3 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நம்ம 10 நிமிஷம் சொன்னோம்ல பார்த்தீங்களா, அதில் ஒரு 6வது நிமிஷம் 7வது நிமிஷத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணுறது தான். இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் கிட்டேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குழம்பு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் சிம்மில் கூட வச்சுக்கோங்க. அப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அது போல் வரும். ஒரு 2 நிமிஷம் கூட நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்புக்கு வந்து நான் வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் குழம்பு தூள் சேர்க்கணும், குழம்புக்குன்னு தனியாக குழம்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்க்கணும் அப்படின்னா 4 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த 1.5 ஸ்பூனுங்கிறது நமக்கு கரெக்டான நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு காரம் இருக்கும். இல்லை நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். காரம் மட்டும் உங்கள் விருப்பம். மல்லித்தூள் வந்து கரெக்டாக அதே அளவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குழம்பு சரியாக இருக்கும். 5லேருந்து 6 பேர் கூட தாராளமாக சாப்பிடலாம் இந்த அளவுக்கு குழம்பு. குழம்பு தாளித்ததுக்கப்புறம் சாப்பாடு வச்சோம், அதுவும் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரியல் பண்ணிடலாம். பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, இதை வதக்கிடலாம். இது போல் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். பொரியல் தானே பண்ணுறோம், அதனால் ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், இதை கலந்துருவோம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி தெளித்து விட்ருக்கேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த தண்ணி வற்றி காய் வெந்து வரும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் இருக்க காய் மட்டும் தீஞ்சு போயிடும். ஏன்னா தண்ணி வற்றிச்சுன்னா அடியில் காய் தீஞ்சு போயிரும்ல, நமக்கே தெரியாது. அதனால எடுத்து கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ. நம்ம பொரியல் ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவல் இதில் தான் பண்ண போகிறேன். நம்ம சேனல் கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ மெல்லிசாக துருவுறீங்க, எதில் துருவுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கிரைண்டர்லாம் வரும் பார்த்தீங்களா, தேங்காய் துருவுறதுக்கு ஒரு இது போல் ஒரு தேங்காய் துருவி, அது வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து இப்போ தேங்காய் துருவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் துருவுறது தான் ரொம்ப மெல்லிசாக வருது, அதனால் பொரியல் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நான் ஈஸியாக இப்படியே துருவி விட்டுருவேன். நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான் தேங்காய் துருவல். சும்மா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை கலந்து விட்டுறலாம்.
அவ்வளோதான். தேங்காய் போட்டு கிளறி விட்டாச்சு. பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, தட்டைப்பயிறு குழம்பு, சவ் சவ் பொரியல். சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் தட்டைப்பயிரில் குழம்பு பண்ணிவிட்டு சவ் சவ்வில் பொரியல் பண்ணிக்கோங்க. இந்த 2 குழம்புமே இன்னும் வேறு மெத்தடில் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வறுத்தரைச்சி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் சவ் சவ்லேயே அப்படி தான் வேறு வெரைட்டியெல்லாம் நிறைய இருக்குது. அது போல் நிறைய ரெசிபி நம்ம பார்க்கலாம். இது போல் நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே நம்ம வீடியோ பார்த்துட்டு சமையல் பண்ணலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட போகலாம்.